ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜை ஒரு ட்ராமட்டிக்கலான பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக இப்படி மாற்றலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு எந்த இமேஜ் எடிட் பண்ண நினைக்கணும் அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இமேஜில் கால்குலேஷன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோன்னா இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் ரெண்டு லேயர் இருக்கா ஷோர்ட்ஸில், அதில் வந்து சேனல் ரெண்டுக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கலர் சூஸ் பண்ணால் ஒவ்வொரு விதமான எஃபெக்ட் வரும். ஓகேவா? உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி செகண்ட் லேயரையும் அப்படி தான், ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டையும் க்ரே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ண கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் மல்டிப்ளே கொடுத்துருங்க, அதான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நியூ சேனல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண சேனல்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+A கொடுத்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு திரும்ப லேயரில் போய் புதுசாக ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்து காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் பர்ஃபெக்டாக நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இது இருக்குல்ல கலர்ஸ் ஆப்ஷனில் போய் நீங்கள் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.